ஐபிஎல் 2025 இன்றைய போட்டி பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வர்சஸ் ஆர்சிபி மோத இருக்காங்க. இந்த போட்டிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி வீரர்கள் பயிற்சி செய்து கொண்டிருந்த பொழுது 45 நிமிட நேர மழை பெய்ததால வீரர்கள் அனைவருமே ஆடுகளத்தை விட்டு வெளியேறினாங்க. பின்னர் மழை நின்றதால மீண்டும் சிறிது நேரம் பயிற்சி பண்ணாங்க. ஆனா மீண்டுமே மழை பெய்ததால அத்துடன் பயிற்சியை முடித்துக் கொண்டாங்க. அதாவது இன்று நடைபெறவுள்ள போட்டியில இடியுடன் கூடி மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அதே சமயம் வெப்பம் 24 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 50% இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த போட்டியின் பொழுது மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே மழையில போட்டி முழுமையாக தடைப்பட வாய்ப்பில்லை. பெங்களூரு சின்னசாமி மைதானத்துல இந்தியாவிலேயே மிக சிறந்த வடிகால் வசதிகள் இருக்கு. எனவே மழை பெய்தாலுமே ஆடுகளத்துல நீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. எனவே ஓவர்கள் குறைக்கப்பட்டு இந்த போட்டி நடத்தப்படலாம். அதே போல போட்டி தாமதமாக துவங்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதற்கு முன்னாடி ராயல் சேலஞ்சர் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதிய போட்டியின் பொழுது மழை பெய்ந்தது. அப்போது 14 ஓவர்கள் கொண்ட போட்டியாக அந்த போட்டி நடைபெற்றது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.